வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மன்னாரில் இடம்பெற்ற மாவீரர் தின பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு. சர்வதேச கண்டுடைப்புக்காக சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகம் மூத்த சட்டத்தரணி ஆதங்கம். இனத்தின் வரலாற்றை பாதுகாக்க ஆவண காப்பகம் முக்கியம். சட்டத்தரணி குமாரவடிவேல் குருபரன். வடக்கு போதைப்பொருள் மாஃபியா கும்பலின் அரசாங்க ஆதரவாளர் கிளம்பிய சர்ச்சை. லஞ்சம் பெற்ற வனஜீவராசிகள் அலுவலக அதிகாரி அதிரடியாக கைது. மீண்டும் உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை, வாங்கவுள்ளோருக்கு முக்கிய அறிவிப்பு. கொழும்பில் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். சிறுமியிடம் அத்துமீறல் குற்றவாளிக்கு நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. இலங்கையில் தெருநாய் கடிக்கு 2.5 லட்சம் பேர் பாதிப்பு. வருடா வருடம் உயரும் அபாயம். பலத்த மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை. மாலைதீவில் போதைப்பொருளுடன் கைதான இலங்கையர்கள், எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். டெல்லி செங்கோட்டையில் நடந்தது பயங்கரவாத தாக்குதல் தான், உறுதிப்படுத்திய இந்திய அரசு. தொடர்வன விரிவான செய்திகள். மன்னார் மாவட்டத்தில் வாழும் மாவீரர் பெற்றோர், உரித்துடையோர் ஆகியோரை ஒன்றிணைத்து அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. மன்னார் இரணி இலுப்பைக்குளம், முள்ளிக்குளம், பண்டிவிரிச்சான் பிரதேசத்தைச் சேர்ந்த 95 மாவீரர்களின் பெற்றோர்கள் இவ்வாறு மாவீரர் தின நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டனர். குறிப்பாக மன்னார் மாவீர பெற்றோர் மதிப்பளிப்பு குழுவின் ஏற்பாட்டில் மாவீரர்களின் ஒருவர்களுடன் 150க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றலோடு மாவீர பெற்றோர் மதிப்பளிப்பு நிகழ்வு உணர்வு பூர்வமாக இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் அருட்தந்தையர்கள், முன்னைநாள் போராளிகள், மாவீர பெற்றோர்கள் மற்றும் மக்கள் என பலரும் இதில் பங்கு பற்றியிருந்தனர். முதலில் மாவீர பெற்றோர்களால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உரித்துடையோருக்கு கௌரவிப்பு வழங்கப்பட்டதோடு கௌரவிப்பு நினைவாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தன. இலங்கையில் பொறுப்புக்கூறல் காணல் நீராக காணப்படும் நிலையில் சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகம் சர்வதேசத்துக்கு காட்டும் கண்டுடைப்பு அலுவலகம் என மூத்த சட்டத்தரணி KS ரத்தினவேல் தெரிவித்தார். அண்மையில் யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற சட்டத்துக்கு மனதுரிமைக்குமான கற்கை நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற அரசியல் தீர்வும் பொறுப்புக்குரலும் ஒரு எண்ணிம ஆவண காப்பக அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் சுயாதீன வழக்கு தொடர் அலுவலகம் என்னை பொறுத்தவரை ஒரு கண்டுடைப்பு அலுவலகம், சர்வதேசத்தை திருப்திப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டது. உலகில் பல்வேறு நாடுகளில் காணப்படும் சுயாதீன வழக்கு தொடர் அலுவலகம் ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளை நீக்கும் அலுவலகமாக செயற்படுகிறது. அர்ஜென்டினா, குவாடலாமா, கொசுவா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் இந்த அலுவலகங்கள் செயற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே இலங்கையில் பொறுப்புக்கூறல் மற்றும் சுயாதீன வழக்கு தொடர் அலுவலகம் சர்வதேசத்துக்கு காட்டும் கண்டுடைப்பு இதுவென்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டத்தை மட்டும் வைத்து ஒரு சமூகத்தை மாற்ற முடியாத நிலையில் ஒரு சமூகத்தின் வரலாற்றை எடுத்துக்காட்டுவதற்கு ஆவண காப்பகம் முக்கியமானது என சட்டத்தரணி குமாரவடிவேல் குருபரன் தெரிவித்தார். யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற சட்டத்துக்கு மனதுரிமைக்குமான கற்கை நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு சமூகத்தின் தேவைகளை, நோக்கங்களை நிறைவேற்ற சட்டத்தை மட்டும் பயன்படுத்த முடியாது. ஒரு சமூகத்தின் கடந்த கால வரலாற்று சம்பவங்களை அறிய அவர்களின் ஆவணங்களை பாதுகாக்க வேண்டும். ஆவண காப்பகம் என்பது குறிப்பாக தமிழ் மக்களின் கடந்த கால வரலாறுகளை அறிவதற்கும் எதிர்வரும் காலங்களில் அதனூடாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் ஆராய்வதற்கும் உதவியாக இருக்கும். எங்களுடைய முயற்சிகளை நாங்களே பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற சிறு முயற்சியின் காரணமாக யாழ்ப்பாண நூலகத்தோடு இணைந்து ஆவண காப்பகம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த சிறிய தேடல் நமது வரலாற்றில் பின்னோக்கி இடம்பெற்ற அரசியல் ரீதியான கடித தலைப்புகள், கடித பரிமாற்றங்கள், உடன்படிக்கைகள் என்பவற்றை தேடி இந்த ஆவண காப்பகத்தில் பதிவிட்டுள்ளோம். பல விடயங்கள் தேட வேண்டி உள்ளமையால் உங்களிடம் கிடைக்கப்பெற்ற ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்று கருதப்படும் விடயங்கள் அல்லது சேர்க்கப்பட வேண்டும் என்று கருதப்படும் விடயங்களை நம்முடன் தொடர்பு கொண்டு சமர்ப்பிக்க முடியும். எனவே புதிய அரசியலமைப்பு வர இருக்கிறது என்று கூறப்படும் நிலையில் நமது ஆவண காப்பகத்தின் மூலம் புதிய அரசியலமைப்புக்கு தேவையான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஆதரவாளர் ஒருவரே வடக்கிற்கு பாரிய அளவு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிரேஷ்ட ஊடகவியலாளர் கீர்த்தி ரத்நாயகி இதை தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ முகநூல் பதிவில் பதிவிட்டுள்ளார். குறிப்பாக மன்னார் மேயர் பதவிக்கு கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர் போட்டியிட்டார். அவர் அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கி சட்டவிரோதமாக தன்னுடைய மோசடிகளுக்கு அவர்களை பயன்படுத்தி வருகிறார். காவல்துறை அதிகாரிகள், சமுத்தி அதிகாரிகள், நிர்வாக அதிகாரிகள் அவர்களில் முக்கியமானவர்கள். அண்மையில் நுரைச்சோலை OICக்கும் பாகிமுக்கும் இடையிலான உரையாடல் லஞ்சம் வாங்கியதற்கான சான்றாகும்.
காற்றாலை மின் நிலையங்கள் மற்றும் எல்மனை திட்டம் கடற்கரையில் இரவும் பகலும் செயற்படுத்தப்பட்டால் பாகிம் போதைப்பொருள் கடத்தலில் சொந்தமாக ஈடுபட முடியாது. சமீபத்தில் மன்னாரில் காற்றாலை மின் நிலையங்களுக்கு எதிரான போராட்டத்துக்கு நிதியுதவி வழங்கிய முக்கிய நபர் அவர் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தெஹேத்தகண்டிய வனஜீவராசிகள் அலுவலக அதிகாரி ஒருவர் 10,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரி பெற்ற குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் அளித்த முறைப்பாட்டுக்கமைய விசாரணைகளை முன்னெடுத்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் நேற்று காலை சந்தேக நபரான அதிகாரியை கைது செய்தனர். முறைப்பாட்டாளரின் தேக்கு மரம் ஒன்றை வெட்டுவதற்கான 2 அனுமதி பத்திரங்களை தயாரிப்பதற்கு தேவையான ஆலோசனைகளை பெறுவதற்காக ஒரு அனுமதி பத்திரத்துக்கு 5,000 ரூபாய் பணத்தை கப்பமாக கோரியுள்ளார். இந்நிலையில் பின்னர் முறைப்பாட்டாளரிடமிருந்து 10,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றதாக விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான அதிகாரியை தெஹேத்தகண்டிய வனஜீவராசிகள் அலுவலகத்தின் பின்புறம் உள்ள வனப்பகுதியில் வைத்து அதிகாரிகள் கைது செய்தனர். அத்துடன் கைதான சந்தேக நபர் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன் சடுதியாக அதிகரித்த தங்க விலை மீண்டும் இன்று அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 12,77,518 ரூபாவாக காணப்படுகிறது. அத்துடன் 24 கேரட் தங்கம் கிராம் 45,070 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்கப்பவுன் 3,60,550 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் 41,320 ரூபாவாக பதிவாகியுள்ளதோடு 22 கேரட் தங்கப்பவுன் 3,30,550 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு காசல் வீதி மகளிர் வைத்தியசாலையில் இந்த வார தொடக்கத்தில் 2 பெண் குழந்தைகள் ஒட்டிய நிலையில் பிறந்துள்ளன. வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் அஜித் தண்டநாராயணவின் கூற்றுப்படி பன்னாலவைச் சேர்ந்த 29 வயதுடைய தாயார் சிசேரியன் மூலம் இந்த இரட்டை குழந்தையை பெற்றெடுத்தார். பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் தலா 2.2 கிலோ எடை கொண்ட நிலையில் ஆரோக்கியத்துடன் பிறந்ததாக தெரிவித்தார். இரட்டை குழந்தைகளும் அவற்றின் வயிற்றுப் பகுதியால் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் 3 மாதங்களில் கொழும்பு லேடி ரிச்விச் சிறுவர் வைத்தியசாலையில் பிரிப்பு அறுவை சிகிச்சை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் அடம்பன் பிரதேசத்தில் 8 வயது சிறுமியொருவரை பாரிய பாலியல் ரீதியான அத்துமீறலுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்ட நபருக்கு 8 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து மன்னார் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி குறித்த சம்பவம் இடம்பெற்றது. அதன்படி இது தொடர்பான வழக்கு விசாரணை மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் போது தண்டனை தொடர்பில் தன்னுடைய சமர்ப்பணத்தில் அரச சட்டத்தரணி இந்த குற்றத்தின் பாரதூரமான தன்மையையும் சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் கடுமையாக வலியுறுத்தினார். அரச சட்டத்தரணியின் சமர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குற்றவாளிகளுக்கு 8 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நஷ்டஈடாக 2 லட்சம் ரூபாவை செலுத்துமாறும் அவர் கட்டளையிட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தெருநாய்களின் எண்ணிக்கை அபாயகரமாக உயிர்வடைந்துள்ளதாக இலங்கை விலங்குகள் நலச்சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி தெருநாய்களின் எண்ணிக்கை 2 மில்லியன் முதல் 3 மில்லியன் வரை அதிகரித்துள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த அபரிமிதமான அதிகரிப்பால் ஒவ்வொரு வருடமும் சுமார் 2,50,000 தெருநாய் கடி சம்பவங்கள் பதிவாகுவதாக அவர் தெரிவித்தார். கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போது விலங்கு நலன் மூலம் சமூக பாதுகாப்புக்கான கண்டி சங்கத்தின் செயலாளர் சம்பா பெர்னாண்டோ இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேற்கு சப்ரகமுப மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி 9 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 14 மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு இன்று இரவு 11 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி சர்வதேச செய்திகள். மாலைதீவு பாதுகாப்பு படையால் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட 5 இலங்கை பிரஜைகளையும் 30 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தீர்மானித்துள்ளனர். இதனால் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 7ஆம் தேதி அபிஷ்க புத்தா என்ற பல நாள் மீன்பிடி படகு மாலைதீவு கடல் எல்லைக்குள் 355 கிலோகிராம் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் அந்நாட்டு பாதுகாப்பு படையால் கைப்பற்றப்பட்டது. இந்நிலையில் இந்த படகில் இருந்த 5 இலங்கை கடற்றொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டனர்.
இலங்கை கடற்படை, காவல்துறை மற்றும் மாலைதீவு பாதுகாப்பு படை மற்றும் அந்நாட்டு காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட கூட்டு விசாரணை அடுத்து இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய குறித்த கடற்றொழிலாளர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக கடற்படை மற்றும் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் அண்மையில் மாலைதீவுக்கு சென்றனர். எனினும் அந்நாட்டு பாதுகாப்பு படைகள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவை பெற்றுள்ளதால் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வர முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாலைதீவு சென்ற இலங்கை பாதுகாப்பு படையின் அதிகாரிகள் அடுத்த 2 நாட்களுக்குள் நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டில்லியின் பரபரப்பான பகுதியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்பதை இந்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை டெல்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டை அருகே நடந்த குண்டுவெடிப்பில் 13 பேர் உயிரிழந்தது, 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தது உலக நாடுகளிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் திட்டமிட்ட தீவிரவாத செயல் என்றும் இந்த கொடூர சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட யாரும் தப்பிக்க முடியாதென்றும் பிரதமர் மோடி தலைமையிலான பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்பாவி மக்களின் உயிர்களை பலிகொண்ட இந்த கொடூரமான பயங்கரவாத சம்பவத்தை சந்தேகத்துக்கிடமின்றி கண்டிப்பதாக அமைச்சரவை கூறியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் உடனடி விசாரணைக்கு அமைச்சரவை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் காவல்துறை, தடயவியல் நிபுணர்கள் மற்றும் பாதுகாப்பு குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.